வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். டூ 2023-24 இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு 1 இயர்க்குள்ளே இவ்வளோ பெரிய அளவில் ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு இன்கம் டேக்ஸால் கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது அந்த மாதிரி செக்டர் இன்கம் டேக்ஸில் இருக்கா? எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வயலேஷன் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இது வந்து காலங்காலங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இது ஒரு ப்ராசஸ் தானே. நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்க, சட்டத்தில் சில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிற பட்சத்தில் அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சின்ன லெவலில் இது கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்கும், பெரிய லெவல் போக போக ரிஸ்க் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சர்வீஸ்லேருந்து பார்த்தபோது இன்கம் டேக்ஸ் எப்படி பார்க்குதுன்னா, இண்டிவிஜுவல் அசஸிஸை ரொம்ப போட்டு டவுட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப போட்டு ஹராஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயத்தில் கொஞ்சம் இதாக மேக்னானிம்ஸ் நடந்துப்பாங்க. சரிப்பா அப்படி தான் ஒரு அப்ரோச் இருக்கும். இதே கார்பரேட்டை அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கார்பரேட்டு தான் நமக்கு மோர் தென் 60-70% ஆஃப் டேக்ஸ் கார்பரேட்லேருந்தும் பிஸ்னஸ்லேருந்தும் வர்றதான். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. அதே சீரியஸ்னஸ் இண்டிவிஜுவலில் போகிறதில்ல. இது ஆடிட்டர்ஸுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் இந்த ஐடிபிக்கு தெரியும். அதனால் வந்து சார் போடுங்க சார், அவங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. இதுவே இந்த ஃபைண்டிங்கே ஏன் வருதுன்னா, இப்போ வந்து 360 டிகிரி சிஸ்டம் ப்ரொஃபைலிங் இருக்குது. நீங்கள் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் பேங்க்கில் செக் ஆகுது. இந்த ரிட்டர்ன் ட்ரஸ்ட்டோட ரிட்டர்னும் இண்டிவிஜுவல் ரிட்டர்னையும் சேர்த்து பார்க்குறோம், கம்பெனி ரிட்டர்னையும் இண்டிவிஜுவல் ரிட்டர்னையும் சேர்த்து பார்க்குறோம். ஸோ இதுமாதிரி பல டைமென்ஷனில் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இண்டிவிஜுவலுடைய இவ்வளோ இண்டிவிஜுவல் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். இப்போ கவர்மெண்ட் இந்த போன லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டில் இந்த நியூ டேக்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸை தூக்குறாங்க. இப்போ எக்ஸம்ஷன் டிடக்ஷன் எது கொடுக்குறோம்? ஒரே டேக்ஸ் ரேட் வச்சுட்டு போயிடலாம்ல. இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஒன்றே வச்சுக்கலாம். ஏன் கொடுக்குறோன்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஏர்னிங்காக இருக்கட்டும், அதில் வந்து இந்த மணிக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குன்னு நினைக்கிறோம். இப்போ ஏன் ட்ரஸ்ட்டுக்கு அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் சில பேரை ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு, எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நீ எனக்கு பணம் கொடுத்து நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நீ 50,000 ரூபா நீயே வச்சுக்கோ, நீ நல்லா படிக்க வை, அப்போ நான் அந்த எஜுகேஷனுக்கு அலவன்ஸ் தரேன். சரி, எனக்கு பணம் கொடுத்து நான் எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறது மட்டும் தேவையில்லை, நீங்கள் வேறு யாருக்கும் படிக்க வைக்கணும்னாலும் உங்களுக்கு இல்லை 80 வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ஸ் அது டொனேஷனில் போயிடும். நீங்கள் மற்ற போயிடும் 80G போயிடும். இது வந்து அப்படின்னா தான் எல்லோரும் நீங்களே ஒரு எழுதி கொடுத்துருவீங்க போல இருக்கு, யாரோட அங்கே பேரை சொல்லி எழுதிக்கலாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு. அப்படி இல்லை, அது 80G. உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு மட்டுமா, பிரதர் சிஸ்டர்ஸு அந்த கேட்டகரிலாம் வருதா? இல்லை, மெயினாக எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் தான் இருக்குது. ஸோ சில்ட்ரனில் கிராண்ட் சில்ட்ரன் கொண்டு வர முடியுமா எனக்கு தெரில, செக் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓன் சில்ட்ரன் தான். இப்போ நம்ம சிஸ்டம் ஃபுல்லாக இங்கிலீஷ் சிஸ்டத்தில் வந்து கிராண்ட் சில்ட்ரனுக்கு பெரும்பாலும் ஸ்கோப் இல்லை. இன்னும் கிராண்ட் ஃபாதருக்கும் ஸ்கோப் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ரயில்வேல நான் லீகலாக எங்கேயுமே கிராண்ட் ஃபாதருக்கு ஸ்கோப் கிடையாது. ரயில்வேல நான் வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ண போது, நான் ரயில்வே ஒரு நாள் ட்ரைனிங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐஆர்எஸ்க்கு வந்தேன், இந்தியன் ரயில்வே சர்வீஸில் இருக்கும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பாஸ் ஒன்று உண்டு, செகண்ட் ஏசியில் போகிற மாரி பாஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன், அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க தான் அலௌடு, அவங்க அம்மா அப்பாவுக்கு அலௌடு இல்லை. பெரும்பாலும் ஆஃபீஸுக்கு சேர்றவங்க 22 வயசில் சேருவாங்க, 23 வயசு வருவாங்க. அப்போ பெரும்பாலும் கல்யாணம் ஆகிருக்க மாட்டாங்க. சரி, அம்மா அப்பா ஏசியில் செகண்ட் ஏசியில் கூப்பிட்டு போகலான்னு யாராவது ஆசைப்பட்டா ரயில்வே ஓன்ட் அலோவ். ஏன்டா அந்தமாரி ஒரு பாஸ் சிஸ்டம் இப்படி அலோவ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் கான்செப்டில் அம்மா அப்பாவுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. அம்மா அப்பாங்கிறது ஒரு ஃபேமிலியே கிடையாது. அவனை பொறுத்த மட்டும் டிட்டாச் ஆயிடுவாங்க. அவன் இண்டிவிஜுவல். ஒய்ஃபு டிபெண்டாக இருக்கிறதால பாஸ் கொடுக்க சொல்கிறான், குழந்தைங்க டிபெண்டாக இருக்கிறத பாஸ் கொடுக்க சொல்கிறான். அதுவுமே மேரிடானா கிடையாது. ஸோ அது பிரிட்டிஷ் கான்செப்ட். இப்போ நம்ம இந்தியன் கான்செப்ட் அப்படி இல்லை. இந்தியன் கான்செப்ட் நம்ம தாத்தா பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம், அம்மா அப்பாவை எடுத்து வருவோம். ஸோ நான் இன்ஃபேக்ட் அந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமில் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணோம், சார் இந்தமாதிரி ரயில்வே பாஸில் வந்து டு பி அம்மா அப்பாலாம் இன்க்ளூட் பண்ணோம் அந்த ஃப்ரீ பாஸ் ஸ்கீமில். சரியா? இப்போ எம்பிஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, அதில் அவங்க அம்மா அப்பா சேர்க்க முடியாது. அவங்க ஹஸ்பண்டை சேர்த்துக்கலாம், ஒய்ஃபை சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒரு ஐ திங்க் டிபெண்டாக இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பிரிட்டிஷ் கான்செப்ட். அதே மாதிரி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் அலவன்ஸ் ஸ்கீமும் வரும். ஸோ இந்த ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த டிடக்ஷனை கொடுக்குறோன்னா, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. நான் எல்ஐசியை ப்ரொமோட் பண்ணுறேன், இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் வந்து நான் உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீயாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பலாக இல்லை பண்ணுறல, நீ ஒரு மெடிக்ளைம் நீ போகிற.
ஸோ எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்கள் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிப்பீங்க, எல்லா கேஷ்லெஸ்ஸாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்காக நான் அந்த எக்ஸ்பென்சஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிடக்ஷன் தரேன். இப்போ நியூ டேக்ஸ் ஸ்கீம் எதுக்கு எடுக்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நீ இவ்வளோ டேக்ஸ் கட்டிடு. 7,50,000 வரைக்கும் எனக்கு இல்லை. ஆமாம், நீ அதுக்கு வந்து நீ டேக்ஸ் கட்ட தேவையில்ல, அதுக்கு மேலே இருந்தால் டேக்ஸ் கட்டிடு, உனக்கு டிடக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த பாலிசி வருது. இன்ஃபேக்ட் நான் நீங்களும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த டிபேட்டுமே பட்ஜெட் பற்றி. அதில் வந்து நான் வந்து இதை சொல்லியிருந்தேன், அதாவது பட்ஜெட் வந்து இந்தமாரி யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்தமாரியான டிடக்ஷன்ஸை அலோவ் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். இப்போ எல்ஐசியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், மெடிக்ளைமை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும், டொனேஷனை ப்ரொமோட் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வந்து அந்த பணத்தை 10 லட்ச ரூபா கையில் டேக்ஸ் ஃப்ரீ மணி வருது இல்லையா, அதை வந்து ஒருத்தர் கோவாவில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுவார், ஒருத்தர் போய் இடம் வாங்குவார், ஒருத்தர் ப்ராப்பராக இந்தமாரி பிளான் பண்ணி எல்ஐசி மெடிக்ளைமு இந்தமாரி பக்காவாக போட்டு அவர் பண்ணுவார். ஸோ எல்லாருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் செக்டர். ஸோ அதனால நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் இந்த பக்குவம் இருக்கிறதுனால நம்மளே இந்த பக்குவத்தை ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆகணும், பேரலாக கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ போகிற அப்ரோச் பார்த்தா அந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்கீமே அபாலிஷ் பண்ணிட்டு ஒன்லி நியூ டேக்ஸ் ஸ்கீமில் இந்த பஞ்சாயத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மேட்டர் கிடையாது. ஏன்னா எக்ஸம்ஷன் சப்மிட் பண்ண வேண்டாம், எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண வேண்டாம். நோ, இப்போ இது கொண்டு வரது எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் இந்தமாதிரி தப்பாக பண்ணுறதுனால தான் கவர்மெண்ட் எதுக்கு இவங்களை போய் தேடி பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இந்த அலோவன்ஸை கொடுத்துட்டு ஒரு ஸ்கீமை கொடுத்தா தானே அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கீமே கொடுக்காதீங்க, ப்ளைனாக என்ன டேக்ஸை கட்டிட்டு நம்ம நீ வீட்டுக்கு போ, நான் கவர்மெண்ட்லேருந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோன்னு நான் பண்ணிட்டு போகிறேன். நான் ஸ்கூல் நடத்துவேன், ஹாஸ்பிட்டல் நடத்துவேன். உன் எக்ஸ்பென்சஸ் நீ பார்த்துக்கோ, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச் இப்போ இந்த நியூ டேக்ஸ் ஸ்கீமில் வருது. அது ஆக்சுவலி நல்லதில்லை இந்தியாவுக்கு. நம்ம வந்து அவ்வளோ நல்லதில்லை, நம்ம அவ்வளோ ஒன்றும் நம்ம வந்து ஜப்பான் மாரி ஒரு ரொம்ப டிசிப்ளின்டு சின்சியர் சிட்டிசன்ஷிப் நம்ம இது கிடையாது. நீங்கள் ஜப்பானில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ் எல்லா இண்டிவிஜுவலுமே ரொம்ப ஓரியன்ட் டுவர்ட்ஸ் இந்த வேல்யூஸு, டெவலப்மெண்ட்டு, சேவிங்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாகவே பிளான் பண்ணுறாங்க நம்மளோட. ஸோ இந்தியான்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் இருக்கோ, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பயங்கர வேரியபிளாக இருக்கும். ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருப்பாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன போடுறது அது கரெக்டாக வச்சுருக்காங்க, ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க அவங்க. அதனால தான் அங்கே பிரச்சனை கம்மி. நீங்கள் தினத்தந்தி மாரி பேப்பருக்கு அங்கெல்லாம் நியூஸே போட முடியாது. ஏன்னா இத்தனை கிரைமே ரிப்போர்ட் ஆகாது. ஏன்னா அவங்க வேலையை சரியாக செய்யும்போது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும், டோக்கியோ தான் ஒன்லி ஹஞ்சஸ்டட் சிட்டி இந்த வேர்ல்டு, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் க்ரைம் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க டிசிப்ளினாக இருக்கும்போது இண்டிவிஜுவலாக ஒரு சொசைட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக போயிடும். ஸோ இதுதான் நம்ம இந்த இதில் பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம சங்கர் படம் மாதிரி இந்த விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்கள் வந்து ஒரு 1000 கோடி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் நம்ம ரொம்ப டீப்பாக சீரியஸாக போனோம்னா கொஞ்சம் கூட இருக்கலாம். தண்டிக்கப்படுவாங்களா சார்? தண்டிக்கப்படுறதான் சொல்ல. இதை வந்து இன்கம் டேக்ஸு இந்தியாவில் வந்து இட்ஸ் நாட் அ கிரிமினல் லா, இட்ஸ் அ சிவில் லா டைப். அமெரிக்காவில் இட்ஸ் அ கிரிமினல் லா. அமெரிக்காவில் இன்கம் டேக்ஸ் வில் அரெஸ்ட், அங்கே ஐஆர்எஸ் இருக்குது, இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ்னு சொல்கிறோம். அவங்க தே வில் ஈவன் கோ ஃபார் அரெஸ்ட். அங்கே ரைடே வந்து அங்கே அமெரிக்காவில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து இட் கேன் ஹேப்பன் வித் எனி பவர்ஃபுல் இண்டிவிஜுவல். இங்கே நடக்குது, பட் அதை விட. ஸோ ஏன்னா அங்கே வந்து கிரிமினல் லானாலும் இமீடியட்டாக அரெஸ்ட் போகுது. இங்கே சிவில் லாவாக தான் இருக்குது. ஒரு ஸ்டெப்பு வரும்பொழுது தான் ப்ராசிக்யூஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸில். அங்கே வரும்போது தான் கிரிமினல் ஆஸ்பெக்டே வரும். அதுலேயுமே நம்ம இப்போ காம்பவுண்டிங் கொடுத்துட்றோம். ஸோ இதில் உடனே பனிஷ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இதில் அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸ்னு கான்செப்ட்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில். முன்னாடி வெறும் ரிவைஸ் ரிட்டர்ன் இருந்தது, இப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் சொல்லி ஒரு கான்செப்ட் 139(8)A கொடுக்குறாங்க. அதில் வந்து இவங்க மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்தமாரி இதில் இந்த மிஸ்டேக்ஸில் இருக்கிறவங்க, இந்த 1000 கோடி இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், சரியா, நம்ம அடிக்கடி பார்க்குற நபராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி இதில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை அவங்க சிஏட்ட போய் கேட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க, இந்த ரிட்டர்னை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மிஸ்டேக் தப்பாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாலே 99% டிபார்ட்மெண்ட் அவங்கள ப்ரொசீட் பண்ணாது. இல்லைனா டெஃபினட்டாக ஒரு ஸ்க்ரூட்னி நோட்டீஸ் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணி அடிஷன் போட்டாங்கன்னா பெனால்ட்டியும் ப்ராசிக்யூஷன் வரலாம். இந்த 1,00,000 பேருக்கு பின்னாடி ப்ராசிக்யூஷன் எனக்கு தெரிஞ்சு போகிறதில்ல. மேபி அமௌண்ட் இன்வால்வ்டு 10 lakhs மேலே அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த இவங்களுக்கு பின்னாடி ப்ராசிக்யூஷன் போகலாம். ஸோ இப்படி தான் அதனுடைய அமைப்பு இருக்கும். பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல்
ஒரு அப்டேட்டட் ரிட்டர்ன்லையோ ரிவைஸ் ரிட்டர்ன்லையோ இதை அவங்க சிஏட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இந்த மிஸ்டேக் தெரியாமல் 50,000 கிளைம் பண்ணிட்டோம், அந்த 50,000 ரிவர்ஸ் பண்ணியோ மாடிஃபை பண்ணியோ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 99% ப்ராப்ளம் இருக்காது.